எங்களுடைய குடும்பங்களிலும் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும். இதுவரைக்கும் நிறைய காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், அது சாத்தியம் இல்லாதது போல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு அசாத்தியமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது பயங்கரமான ஒரு சூழ்நிலையில அவர் பலத்த காற்று அடிக்கும் பொழுது மூழ்கி போகிற அளவுக்கு அவருடைய நிலைமை வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் கையை பிடித்து தூக்கி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை பெரிய காரியங்கள் நடக்கலனா கூட, ஒருவேளை என் குடும்பத்தில் இருக்கிற இந்த போராட்டம், இந்த வேதனை, இந்த குழப்பம், நான் மூழ்கி போய் விடுவேனோ என்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் பேதுரு வாழ்க்கையில் அற்புதம் செய்தது போல உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களையும் செய்வார். மூழ்கி போகாதபடிக்கு கர்த்தர் கை நீட்டி உங்களை தூக்கி விடுவார். ஆமென். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இன்னைக்கு இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிட்டா கடல்ல நடக்கக்கூடிய பெரிய அற்புதத்தையும் கர்த்தர் செய்வார். இயேசுவே நீங்க கூப்பிட்டா உங்களை மூழ்க இருக்கிற உங்களை தூக்கியும் நிறுத்துவார். இயேசுவேன்னு கூப்பிட்டா அந்த பலமான காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலும் உண்டாக பண்ணுவார் நம்முடைய ஆண்டவர். ஆமென். இந்த 3 காரியம், அதாவது பெரிய காரியம், மூழ்கின நிலைமை மாறும், ஒரு அமைதல் உண்டாகும், கை தூக்கி எடுக்கிற தேவன். இந்த 3 அற்புதங்களையும் பேதுரு வாழ்க்கையில மட்டும்தான் செய்வாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். நீங்க எதிர்பார்ப்போடு இருங்க. ஹல்லேலூயா. குடும்பத்தில் தேவைகள் எல்லாவற்றையும் சொல்லுங்க, குடும்ப பிரச்சனைகளை சொல்லுங்க, வெட்கப்படுகிற நிலைமையை சொல்லுங்க, மூழ்கி போகிற நிலைமை சொல்லுங்க. கடன் ஒருவேளை உங்களுக்கு அதிகமாகி உங்க நகைகள், வீடு ஜப்தி பண்ணப்படுகிற, ஏலம் விடப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். இப்ப ஆண்டவரிடத்துல நீங்க சொல்லுங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க இருக்கலாம். திருமண தடைகள், கற்பத்தின் கனி, குடும்ப சமாதானம், வீடு கட்டுறது, இப்படி நிறைய பெரிய பெரிய காரியங்கள், இதையும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆமென். அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர் அல்லவா உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார்.